வணக்கம் நண்பர்களே. நம்ம வீடியோக்காக தான் எல்லாரும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். என்னங்க ஒரு தகவலுமே சொல்லலை, அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது சொல்லலை அப்படின்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆஹ் நம்ம நம்ம உங்களுக்கு ஆரம்பம் முதலே தெரியும், நம்ம வந்து ஒரு தகவல் கிடைச்சா மட்டும்தான் வீடியோவே பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஒரு வீடியோ போட்டாலே ஒரு சம்பவம் நடக்க போகுது அர்த்தம், சரிங்களா? இன்னும் ஒரு சில தினங்கள்ல 2-3 நாட்கள்ல, ஏன் நாளைக்கு கூட உங்கள் வீட்டுக்கு கால் டிக்கெட் வரலாம், ஓகேவா? 2-3 நாட்களில் வந்து கால் டிக்கெட் டிஸ்பேஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 20-22 வாக்கில் வந்து உங்களுக்கு செய்முறை தேர்வு ஸ்டார்ட் பண்ணிடும். அது கால் டிக்கெட் வந்த நாள்லேருந்து ஒரு 10 நாளில் உங்களுக்கான இது டிரைவிங் ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும், ஓகேவா? இப்போ நம்ம வந்து அவங்க ப்ராசஸ் படி கரெக்டாக தான் போய்கிட்டு இருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இந்தந்த சர்டிஃபிகேட்லாம் எடுத்து வைக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போ எல்லாரும் கேட்ட கேள்வி வந்து முதல் என்னன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு. எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சர்டிஃபிகேட்டில் எத்தனை வருஷம் அப்ளிகேஷன் போடும்போது நீங்கள் எத்தனை வருஷம் மென்ஷன் பண்ணீங்களோ அத்தனை வருஷத்துக்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வேணும், சரிங்களா? அவங்க கண்டக்டருக்கு கேட்கல, டிரைவருக்கு தான் கேட்டிருந்தாங்க எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு. அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு கரெக்டாக எடுத்து வச்சுருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டில் வந்து ஒரு லெட்டர் பேடில் இருந்தால் போதும், அதில் ஜிஎஸ்டி இருக்கணுமா அப்படிங்கிறது அவசியம் கிடையாது, சரிங்களா? ஆனால் வந்து ஒரு லெட்டர் பேடில் இருக்கணும், அவங்க சீல் இருக்கணும், அதுவே போதுமானதான். லாஸ்ட் டைம் அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு சிலது கரெக்டாக வாங்கிட்டு வாங்கன்னு கூட சொல்லுவாங்க, டைம் கொடுப்பாங்க, சரிங்களா? அப்படியே தவறும் பட்சத்தில், ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து எஃப்ஐஆர் உள்ளவங்களை கூட ஒரு 6 மாதம் டைம் தரோம், கிளியர் பண்ணிட்டு வர முடிஞ்சா வாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. அதனால வந்து ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் கவலைப்பட வேண்டாம், சரிங்களா? எத்தனை வருஷம் கொடுத்துருக்கீங்களோ அத்தனை வருஷத்துக்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கரெக்டாக கொடுத்தாகணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐ சர்டிஃபிகேட்டு, மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு, இயர் சர்டிஃபிகேட்லாம் எடுக்கிற மாதிரி வரும், சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளில் 3 நாளில் எடுத்துடலாம். அப்போ அது ஃபார்மெட் சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்கன்னா, அவங்க கால் டிக்கெட் வந்ததுக்கப்புறம் தான் என்ன மாதிரி ஃபார்மெட் சொல்லியிருக்காங்க, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற பார்த்துட்டு தான் நம்ம சொல்ல முடியும், தவிர 19 சொல்ல முடியாது. அப்போ கால் டிக்கெட் யாராவது ஒருத்தருக்கு வந்தால் கூட இப்போதைக்கு நம்ம வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக என்னென்ன சர்டிஃபிகேட் கொண்டு போகணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம வீடியோ பண்ணிடுவோம். ஸோ நம்ம வந்து பிரச்சனை இல்லாமல் அட்டன் பண்ணலாம், ஓகேவா? அதே போல் வந்து 2வது வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து இப்போ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை பற்றி நிறைய பேர் வந்து டவுட் கேட்டிருந்தீங்க, புது அட்டை வாங்கணுமா பழைய அட்டை இருந்தால் போதுமான்ட்டு. அது நான் வாங்கினேன் அப்படின்னா எனக்கு வந்து எல்லோ கலரையோ வெள்ளை கலரில் தான் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஒரு அட்டையாக கொடுப்பாங்க. ஆனால் இப்போ அதே இது நான் தொலைஞ்சி போச்சு, இப்போ நான் வாங்குறேன்னா கம்ப்யூட்டரில் ஆன்லைனில் ஃபோட்டோ ஒட்டி தான் வரும். அது ரெண்டுமே எலிஜிபிள் தான், ஏன்னா இப்போ வாங்குறவங்களுக்கு ஃபோட்டோ ஒட்டி தான் கொடுக்குறாங்க. பழைய ஏற்கனவே பழசு வச்சுருக்கீங்க, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னா அதுவே போதுமானதான். அவங்க போய் ஏற்கனவே கரெக்டாக வச்சுக்கிட்டு இருக்க போய் புதுசாக வாங்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த ஒரு டவுட் வந்து எல்லாரும் மனசுலையும் எழுதிக்கிட்டு இருந்தது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நேம் பேஜ், அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நான் உங்கள் நேம் பேஜை பற்றி சொல்லுவாங்க, சரிங்களா? அதுக்கு நான் தனியாக வந்து ஒரு வீடியோவே போடுறேன் எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு நேம் பேஜ், ஓகேவா? அதே போல் வந்து நீங்கள் வந்து எல்லாமே கரெக்டாக வச்சுருக்கோங்க. போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் இப்போ எடுக்கணுமானா கிடையாது. நீங்கள் வந்து அது வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ தான் கேட்பாங்க. இப்போ வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு, உங்கள் டிரைவிங் லைசன்ஸு, கண்டக்ட் லைசன்ஸு, ஃபஸ்ட் எய்டு, அப்புறம் வந்து தமிழ் வழியில் சான்றிதழ் கொடுத்தீங்கன்னா அதுக்கான ஒரு தமிழ் வழி சான்றிதழ். ஸோ இதுதான் அவங்க வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் கேட்பாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவிங் ஸ்கில் டெஸ்ட்டு, சரிங்களா? ஸோ டிரைவிங் ஸ்கில் டெஸ்ட்டுக்கு வந்து ரொம்பலாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம், சரிங்களா? சரி, டிரைவரை நீங்கள் என்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணீங்களோ, ப்ரைமரியாக வந்து நீங்கள் டிரைவிங் ஸ்கூலில் ஓட்டும் போது அந்த என்னென்ன சொல்லிக் கொடுப்பாங்களோ அதை வந்து ஒபே பண்ணி நீங்கள் நடந்தாலே போதுமானதான். இப்போ வந்து ரன்னிங்கில் போய்கிட்டு இருக்கீங்க, ஒரு 3 பேர் வந்து உங்களை செக் பண்ணுவாங்க பைபாஸில். பைபாஸில் போகும்போது நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு சின்ன ஈவெண்ட் சொல்கிறேன், அவங்க பேச்சு கொடுப்பாங்க, பேசி கொடுத்துட்டு இப்படி திரும்பி பார்த்துட்டே வண்டி ஓட்டக்கூடாது. உங்கள் ஃபார்வர்டு வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ரோடை நோக்கி தான் இருக்கணும், சரிங்களா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் பார்ப்பாங்க. அதே போல் ஒரு ஹேண்ட் சிக்னல் கரெக்டாக கொடுக்குறீங்களா, ஒரு லைன்லேருந்து இன்னொரு லைன் மாறும்போது என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறீங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஸோ வண்டி எடுத்து ஓட்ட கொடுத்துட்டு கடைசியில் வந்து ரிவர்ஸில் வந்து அந்த பாஸ் சைஸில் இருக்கும் பஸ் ஸ்டாண்டில் அந்த ரேக் 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 மாதிரி, அங்கே போய் கரெக்டாக போய் நிப்பாட்டுறாங்களா அப்படிங்கிற வரைக்கும் பார்த்தாங்க, சரிங்களா? வேணா உங்களுக்கு செய்முறை தேர்வுக்கு 80 மதிப்பெண்ணும்
இன்டர்வியூக்கு 20 மதிப்பெண் 100 மதிப்பெண் போடுறாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து அவங்க ஒரு உள்வாங்க 2-3 நாளில் கால்ஷீட் வரலாம் அப்படின்னு ஒரு யூனியன்லேருந்து ஒரு எனக்கு மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. பார்ப்போம். சரிங்களா? அரசு விரைவுபடுத்து கழகம் பல்லவன்லேருந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. மேக்சிமம் அது உண்மையாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க வந்து எல்லா ப்ராசஸும் கரெக்டாக தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் வந்து வெயிட் பண்ணுங்கள். இதில் இன்னொருத்தருக்கு நிறைய பேர் கேள்வி கேட்பீங்க. நான் 22 மார்க்கு 23 மார்க்கு எனக்கெல்லாம் வருமா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்பீங்க. வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்க முடியும். நம்ம ஏற்கனவே வந்து எந்த லெவலுக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். அதனால் வந்து 25 மார்க்கு மேலே எடுத்தவங்க பயப்படவே தேவையில்லை. எல்லாருக்கும் வர வாய்ப்பு இருக்குது. 20 to 25 இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மதில் மேல் பூனை கிடைக்கும் கிடைக்காம இருக்கலாம். சரிங்களா? அவங்க கொஞ்சம் பொறுத்து இருந்து பாருங்கள். இன்னும் ஒரு 2-3 நாள் தானே, எல்லாருக்கும் என்ன அவுட்புட்டு அவங்க மார்க் எல்லாமே தெரிய வந்துடும். பொறுமையாக இருங்க. ஒரு 2 நாளில் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு கால் டிக்கெட் இருந்துச்சுன்னா நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது கமெண்டில் தெரிவிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது சம்மந்தமாக டவுட்ஸ் உங்களுக்கு இருக்குன்னா மறக்காமல் கமெண்டில் தெரிவிங்க. நம்ம அடுத்த காணொலியில் இன்னும் டீட்டெயிலாக டிஸ்கஷன் பண்ணிடுவோம். கால் டிக்கெட் வந்தோடனே என்னென்ன டாக்குமெண்ட் கரெக்டாக கொண்டு போகணும், அது எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோன் வாயிலாக சொல்லுவோம். ஸோ பொறுமையாக வந்து காத்துருங்க. நமக்கு நம்மளுடைய வெற்றியை அறுவடை செய்கிற காலம் வந்து வந்துக்கிட்டு இருக்கு, ரொம்ப தூரத்தில் இல்லை. ஸோ இந்த ஒரு பொண்ணான காலத்தில் வந்து எந்த இது கேஸ் எதுவும் வாங்காமல் கொஞ்சம் சூதானமாக வந்து வேலை பாருங்கள். ஓகேவா? இப்போ வந்து யார்ட்டையும் எஃப்ஐஆர் இந்த மாதிரி எதுவும் கம்ப்ளைண்ட் எதுவும் ஆகாமல் பண்ணாலே போதுமானதான். நான் ஆரம்பத்துக்கு என்ன சொன்னேன்னா, சர்டிஃபிகேட் வந்து கரெக்டாக இருந்து ஓரளவு படிச்சிருந்தாலே இந்த வட்டம் வேலை கிடைச்சிருந்து தான் சொல்லியிருக்கேன். அதனால் சர்டிஃபிகேட் வந்து ரொம்ப முக்கியம். அதை கொஞ்சம் பத்திரமா பாதுகாத்து வச்சுருங்க. நம்ம இது சொந்தமாக வந்து 2-3 நாள் கால் டிக்கெட் வந்தோடனே இன்னும் டீட்டெயிலில் வீடியோ போடுவோம். தவறாக நினச்சிக்காதீங்க, ஏன் அடிக்கடி வீடியோ போடுறதில்லை அப்படின்ட்டு. நம்ம அவங்களுக்கு ஆரம்பம் முதற்கொள்ளே தெரியும் நம்ம வந்து ஸ்டடிக்கு எவ்வளோக்காக ஸ்பெண்ட் பண்ணோம், எவ்வளோ வீடியோ போட்டோன்ட்டு. அப்புறம் வந்து சும்மா நம்ம வந்து வீடியோ போட மாட்டோம். நமக்கு தகவல் தெரியுது, அலர்ட்டாக இருப்போம் அப்படின்றத வீடியோவே வரும். ஸோ எல்லோரும் தெரிஞ்சவங்க தான் என்னுடைய ஃபாலோவர்ஸுக்கு. ஸோ கொஞ்சம் உள் வாங்கிக்கோங்க. நம்ம வந்து உங்களுக்கு தேவைங்க அடிப்படைப்போ கண்டிப்பாக வந்து ரெகுலராக வீடியோ வரும். அதனால் வந்து இது நம்மளுடைய இன்னொரு சேனல் மதுரை டிஎன்பிஎஸ்சி அகாடமி. அதை வந்து புதுசாக வைக்கிறோம் பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓட்டுநர் நடத்துக்கு மட்டும் இந்த சேனலில் தான் நான் வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணி வச்சுருங்க. டவுட் இருந்தால் கமெண்டில் தெரிவிங்க. அடுத்த காணொலியில் இன்னும் டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஷன் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.